தோட்டத்திலிருந்து பூக்களை பறித்து கொண்டு அன்னமும் கீர்த்தனாவும் பூஜை அறைக்கு வந்தனர். பெரிய பூஜை அறை. பெருமாள் மகாலட்சுமி தாயாருடன் அழகிய திருவுருவ சிலைகளாக இருந்தனர். பக்கத்தில் கௌதமின் குலதெய்வ புகைப்படம் இருந்தது. பூஜை அறையில் கசகசவென்று போட்டோக்கள் இல்லை. அழகாக ஒரு காமாட்சி விளக்கு, 2 பெரிய குத்து விளக்கு என்று சிம்பிளாக இருந்தது. பூஜை அறையில் வலது பக்கம் கிட்டத்தட்ட கீர்த்தனா கௌதம் சாயலில் ஒரு போட்டோ இருந்தது. அதன் பக்கத்திலேயே தனியாக ஒரு போட்டோவும் இருந்தது. எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு விளக்கேற்ற போகும் நேரம் சரியாக கௌதம் அங்கு வந்தான். கீர்த்தனா குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைக்க போனாள். அவள் கையில் இருந்த குங்குமத்தை வாங்கி கீர்த்தனா நெற்றியில் வைக்கவும் கௌதம் அம்மா அப்பா போட்டோவில் இருந்து அந்த ரோஜாப்பூ கீழே விழவும் சரியாக இருந்தது. கீர்த்தனா போட்டோவை பார்க்கவும், என்ன பார்க்கிறாய்? அதுதான் உன் அத்தை மாமா. பக்கத்தில் தனியாக இருக்கும் போட்டோ மாதவி அத்தையின் வீட்டுக்காரர் என்றான் கௌதம். கௌதம் எதுவும் சாப்பிடாமல் ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டான். கிருஷ்ணாவும் நான் வெளியே பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிடவில்லை. இதையெல்லாம் பார்த்த கீர்த்தனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. முதல் நாள் பார்த்ததோடு சரி. அதன் பிறகு மாதவியை அவள் பார்க்கவே இல்லை. இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்று கீர்த்தனாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் எல்லோரும் போன பிறகு கீர்த்தனா நேராக கிச்சனுக்கு போனாள். அங்கே சமையல்காரர் அன்னம் மட்டும் இருந்தார். அவங்க கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்தா கீர்த்தனா. நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. நான் இங்கே 18 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ணம். நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கீர்த்தனா கேட்டா. 5 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் யாருன்னு கேட்டா. காலையில் சாயந்தரம் 2 வேளையும் 2 வாட்ச்மேன் வருவாங்க. அப்புறம் தோட்டக்காரர் ஒருத்தர், மேல் வேலைக்கு ஒரு அம்மா, நான் சமையலுக்கு, மொத்தம் 5 பேர். உங்கள் ஃபேமிலி எல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கம்மா. கல்யாணம் ஆன 2 வருஷத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். நான் சொத்தில் பங்கு கேட்க போகிறேன்னு என்னோட மச்சினை, மூத்தார், நாத்தனார் எல்லாரும் என்னை விரட்டி விட்டுட்டாங்க. எனக்கு அம்மா அப்பாவும் இல்லை, குழந்தையும் இல்லை. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல. உங்களுக்கு சொந்த வீடெல்லாம் இல்லையா அக்கா என்றாள் கீர்த்தனா. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு சொந்த வீடெல்லாம் எப்படிம்மா? ஆனால் கௌதம் தம்பி தலையெடுத்த பிறகு எங்கள் 5 பேருக்குமே இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டி கொடுத்துடுச்சு. அதோட நாங்கள் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தங்குறதுக்கு அதை பாருங்கள் ஒரு ரூம், அதையும் கட்டி கொடுத்துருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு தான் எதுக்கு போகிறோம் அப்படின்னு தோணும். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் என் தங்கச்சி வீட்டுக்கு போய் வருவேன். எனக்கு கொடுத்த வீட்டில் தான் என் தங்கச்சி இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அக்கா என்றாள் கீர்த்தனா. என்னம்மா உதவி, அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அக்கா என்றாள். ஒரு நிமிடம் யோசித்த அண்ணம் ஃபோனை எடுத்து கொடுத்து, தயவு செய்து மாதவி அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க என்றார். ஃபோனை வாங்கி கொண்டு கௌதம் ரூமுக்கு போனவள் ரூமை லாக் செய்துவிட்டு அவளுடைய அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். முதல் ரிங்கிலேயே அவளுடைய அம்மா ஃபோனை எடுத்து விட்டாள். கீர்த்தனா ஹலோ என்றதும் கீர்த்தனா என்று அழுது விட்டாள் அம்மா. அம்மா, அழறதுக்கு எல்லாம் நேரம் இல்லை. தயவு செய்து நீ அப்பா கிட்ட ஃபோனை கொடு என்றாள் கீர்த்தனா. ஃபோனை அப்பாவிடம் கொடுத்தாள். அப்பா, உங்கள் ஃபோனுக்கு ஃபோன் செய்தேன், ரீச் ஆகலை. அதான் அம்மா ஃபோனுக்கு கூப்பிட்டேன். இங்கே என்னதான்ப்பா நடக்குது? தயவு செய்து சொல்லுங்கள். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அப்படி என்றாள் கீர்த்தனா. இதை பாரு கீர்த்தனா, பயப்படாமல் நான் சொல்கிறத கேளு. கிருஷ்ணாவாலேயோ கௌதமாலேயோ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாதவிகிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு. அது நீ இருக்க வேண்டிய இடம்தான். சரியான இடத்துக்கு தான் போயிருக்கு. ஆனால் முறை இல்லாமல் போயிட்ட. சரி, நீ அங்கேருந்து செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது. அப்படின்னா இவங்க எல்லாம் யார் என்றாள் கீர்த்தனா. அவன் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய சொந்த அத்தை என்று ஏதோ சொல்ல வரும். அதுக்குள் யாரோ வருவது போல் இருந்தது. சரிப்பா, யாரோ வர மாதிரி இருக்கு, அப்புறமா பேசுகிறேன் என்று கூறிய கீர்த்தனா கதவை திறந்து பார்த்தாள். யாரோ வந்தது போல் இருந்தது. ஆனால் யாரும் இல்லை. வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தவள் யாரும் இல்லாததால் நேராக கிச்சனுக்கு போனாள். ஆனால் ஒரு உருவம் சுவருக்கு பின்னால் இவளையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் பார்க்கவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தவளாக கீர்த்தனா ஃபோனை கொண்டு போய் அண்ணம்மாவிடம் கொடுத்தாள். மறுநாள் காலை 5 மணிக்கு கீர்த்தனா எழுந்து விட்டாள். எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி அவள் கிச்சனுக்குள் நுழையும் போது மணி 6. அங்கே அண்ணம் இருந்தார். என்னக்கா சமைக்க போகிறீங்க இன்னைக்கு என்று கேட்டாள் கீர்த்தனா.
என்ன செய்யறதுன்னு தெரியல. எது செஞ்சாலும் யாரும் சாப்பிட போகிறது இல்லை. வடை செய்ய உளுந்து மட்டும் கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். இட்லி மாவு இருக்குது, வேறு ஏதாவது செய்யணும் என்றாள் அண்ணம். சரிக்கா, இன்னைக்கு நான் சமைக்கிறேன் என்றாள் கீர்த்தனா. அம்மா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்றார் அண்ணம். சுமாராக செய்வேன். கீர்த்தனா சமைக்க ஆரம்பித்தாள். இட்லி, வடை, தேங்காய் சட்னி, சாம்பார், பொங்கல், கேசரி எல்லாவற்றையும் செய்து முடித்தாள். பொங்கல் வாசனை கம 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 வென்று வந்தது. டிஃபன் எல்லாவற்றையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்க சொன்னாள் கீர்த்தனா. கிருஷ்ணாவும் கௌதமும் ஆஃபீஸுக்கு ரெடியாகி வெளியே வந்தனர். 2 பேரையும் சாப்பிடச் சொன்னாள் கீர்த்தனா. என்னது, டிஃபனா? அதெல்லாம் வேண்டாம் என்றான் கிருஷ்ணா. அவளை பார்த்து என்ன நினைத்தானோ கௌதம். இரு, சாமி கும்பிட்டு விட்டு வருகிறோம் என்று பூஜை அறைக்கு போயினர். கீர்த்தனா டிஃபன் எடுத்து வைத்தாள். உண்மையிலேயே எல்லாம் அருமையாக இருந்தது. கிருஷ்ணா கேட்டான், இன்னைக்கு யார் டிஃபன் செஞ்சது என்று. சமையல்காரம்மா ஓடி வந்து, சின்னம்மா தான் என்றாள். கிருஷ்ணா மனம் விட்டு பாராட்டினான். கௌதம் கண்களிலேயே பாராட்டு தெரிந்தது. சாப்பிட்டு விட்டு கௌதம் தான் முதலில் கை கழுவ போனான். கை கழுவிவிட்டு அங்கே பார்த்தால் கை துடைக்கும் டவல் இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்தவன் கீர்த்தனாவின் பின்பக்கம் வந்து அவளுடைய முந்தானையை எடுத்து கையை துடைத்தான். இதை பார்த்த கிருஷ்ணா வேகமாக ஓடி வந்து, ஒரு கல்யாணம் ஆகாத சின்ன பையனோட மனசை கெடுக்காதீங்க, ரொமான்ஸ் எல்லாம் உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க, ஆண் பாவம் பொல்லாதது என்றான். வாயை மூடுடா என்றான் கௌதம். மதியம் சமைத்து வருகிறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் ஆஃபீஸுக்கு புறப்பட்டு விட்டனர். கிருஷ்ணாவை விட 2 வயதுதான் பெரியவன் கௌதம். அதனால் இருவரும் நண்பர்கள் போல பழகினர். அவர்களுக்குள் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. சாப்பிட்டு முடித்த கீர்த்தனா மதிய சமையலுக்கு தேவையான வேலைகளை துவங்கிவிட்டாள். எல்லாவற்றையும் செய்து முடித்த போது 12:30 ஆகியிருந்தது. கீர்த்தனா ரூமுக்கு வந்தாள். அப்போது ஒன்றை கவனித்தாள். ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டு இருந்தது. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம் பூட்டி இருந்துச்சு. அப்போ மணி சரியா 1. கௌதமும் கிருஷ்ணாவும் சாப்பிட வந்துட்டாங்க. கிருஷ்ணா சாப்பிட்டு விட்டு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். கௌதம் அவனுடைய ரூமுக்கு போய் உட்காந்து ஒரு ஃபைலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட பேச கீர்த்தனா போய் அவன் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தான். 5 நிமிஷமாக கீர்த்தனா நின்றுக்கிட்டே இருந்தா. அவளை கௌதம் கவனிக்கல. ஏதாச்சும் நிமிர்ந்து பார்த்தவன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். ஏதாவது வேணும்னா கூப்பிட வேண்டியது தானே என்றான் கௌதம். உங்களை எப்படி கூப்பிடுறது என்றாள். ஏன், மாமான்னு கூப்பிடு. என்னது, மாமாவா? அதெல்லாம் முடியாது என்றாள் கீர்த்தனா. சரி, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க என்றான் கௌதம். வாங்க போங்கன்னு. அப்படி கூப்பிடு. இல்லை, அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது என்றாள். இப்போ என்ன, வாடா போடான்னு கூப்பிட போறியா என்றான் கௌதம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள் கீர்த்தனா. உனக்கு ரொம்ப திமிருடி என்றான் கௌதம். என்னது, டியா என்றாள் கீர்த்தனா. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஜி என்று கூப்பிடுகிறேன் என்றாள் கீர்த்தனா. அது என்ன ஜி என்றான் கௌதம். ஜி ஃபார் கௌதம் என்றாள் கீர்த்தனா. ஜி வேண்டாம், ஜிகே என்று கூப்பிடு. அது என்ன ஜிகே என்றாள் கீர்த்தனா. ஜிகே என்றால் கௌதம். கீர்த்தனா, அதோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை எனக்கு கொடுக்குறீங்களா என்றாள் கீர்த்தனா. கௌதம் அந்த ரூமின் சாவியை எடுத்து அந்த ரூமை திறந்தான். இது என் அம்மாவுடைய பர்சனல் ரூம். அம்மா போன பிறகு இந்த ரூமை நாங்கள் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ரூமை திறந்தவுடன் அழகான கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அலமாரி எல்லாம் தேக்கில் இருந்தது. ஜன்னலை திறந்தால் கீர்த்தனா. நன்கு வெளிச்சமான காற்றோட்டமான அறை. 1 மணி நேரத்தில் வேலையாட்களை வைத்து அந்த ரூமை சுத்தம் செய்து கழுவி துடைத்து அவளுடைய பொருட்களை எல்லாம் அந்த ரூமுக்கு மாற்றிவிட்டான் கௌதம். இந்த ரூமை லாக் மட்டும் பண்ணிடாத, ஏன்னா இது பழைய கால லாக்கு. லாக் பண்ணால் திறக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிட்டு அவன் ஆஃபீஸுக்கு போய்விட்டான். ஏசி, பெட் எல்லாம் வந்து இறங்கியது. ஆட்களை வைத்து கடகடவென்று எல்லாவற்றையும் கீர்த்தனா அறையில் அரேஞ்ச் செய்து விட்டான். வேலை முடித்து வீட்டுக்கு வந்தவன் நேராக கீர்த்தனா அறைக்கு போய் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வந்தான். ரூம் டெக்கரேஷன் பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. குட் நைட் கீர்த்தனா என்றவன் ஒரு ஃபைலை மறந்து அவளது ரூமிலேயே வைத்துவிட்டு வந்து விட்டான். 5 மணிக்கு எழுந்தவன் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஒரு தடவை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபைலை காணோம். ஃபைல் கீர்த்தனா ரூமில் வச்சது ஞாபகம் வந்ததும் அதை எடுக்கிறதுக்காக நேராக கீர்த்தனாவோட ரூமை திறந்தான்.
அப்போதான் குளிச்சுட்டு வந்தவ புடவை கட்டிக்கிட்டு இருந்தா. சரியா இவன் கதவை திறக்கவும் அவள் கையில் வச்சிருந்த புடவை கீழே விழுந்துடுச்சு. நிமிஷம் 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மட்டென்று திரும்பியவன், எல்லாம் என் தலை எழுத்து, என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்று கதவை சாத்திவிட்டு நேராக அவன் ரூமுக்கு வந்து விட்டான்.